இதில் யூனிட் 1 பிஸ்னஸ் ஸ்டடீஸில் சேர்க்கப்பட்ட பெறுமதி, அதாவது ஒரு பொருளுக்கு சரியா ஒரு பொருளின் மீது சரியா வளங்களின் தன்மையை மாற்றம் செய்யும் போது ஏற்படும் பெறுமதி அதிகரிப்பு தான் சேர்க்கப்பட்ட பெறுமதின்னு சொல்றாங்க. அதாவது பொருளொன்றுக்கு உற்பத்தி செய்யும் பொழுது வளங்களின் மாற்றத்தை செய்யும் மூலம் ஏற்படுகின்ற பெறுமதி அதிகரிப்பு. பொருளொன்றை உற்பத்தி செய்யும் பொழுது வளங்களின் தன்மையில் மாற்றங்களை செய்வதன் மூலம் ஏற்படுகின்ற பெறுமதி அதிகரிப்பு சேர்க்கப்பட்ட பெறுமதின்னு சொல்றாங்க. அந்த சேர்க்கப்பட்ட பெறுமதினால வணிகத்துக்கு கிடைக்கும் அனுகூலங்களை பத்தி இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உற்பத்தி பொருளுக்கு பெறுமதி அதிகரிக்கும். உற்பத்தி இப்ப இந்த மார்க்கருக்கு நிறைய இங்க் சேர்த்தா இந்த மார்க்கருக்கான பெறுமதி அதிகரிக்கும். இந்த மார்க்கருக்கான டிமாண்ட், அதாவது பொருளுக்கான பெறுமதி, இந்த பொருளுக்கான ஒரு பெறுமதி டிமாண்ட் அதிகரிக்கும். சரியா? இந்த மார்க்கருக்கு உச்ச விலை, அதாவது இந்த மார்க்கர் பொதுவாக 130 ரூபா, ஆனால் மோடிஃபை பண்ணியிருக்கனால இந்த மார்க்கர் 140 ரூபான்னு வச்சுங்களேன். அதனால உச்ச விலையை நிர்ணயிக்கலாம். இந்த மார்க்கருக்கான உச்ச விலையே 140 ரூபா தான். இந்த உச்ச விலையும் மோடிஃபை பண்றதுனால அதை மாத்திக்கலாம். வளங்களின் தன்மையை மாற்றம் செய்யறதுனால இந்த மார்க்கரோட உச்ச விலையை நிர்ணயிக்கலாம். அடுத்து லாபம் உழைக்கலாம். மோடிஃபை பண்ணியிருக்கனால அதிக அளவு மக்களால் அது கொள்வனவு செய்யப்படும். கொள்வனவு செய்யப்படுறதுனால அதிக அளவு லாபத்தை உழைத்து கொள்ளக்கூடியதாக காணப்படும். அடுத்து போட்டிகளுக்கு முகம் கொடுத்தல், அதாவது சந்தை போட்டிகளுக்கு. அதாவது இந்த மார்க்கரை பெறுமதி சேர்க்கறனால இந்த மார்க்கருக்கான ஒரு பெறுமதி சேர்ப்பு கூடுறனால சரியா ஏனைய பிரிவினர், அதாவது சந்தையில இருக்கிற அனைத்து மற்ற மார்க்கரை விற்கிற போட்டியாளர்களும் தனது உற்பத்தியை அதிகரித்துக்கு அவங்களும் பெறுமதி சேர்ப்பாங்க. அவங்களும் பெறுமதி சேர்த்தோன்னு இப்போ 2 பேர்த்துக்கும் நடுவுல போட்டி இப்போ இதாகும். இப்போ உதாரணத்துக்கு சொன்னா ஏன்னு ஒரு கம்பெனி இருக்கு, பின்னு ஒரு கம்பெனி இருக்கு, சி டி இ எஃப் ஜி அப்படின்னு 7 வணிகங்கள் இருக்கு. இந்த 7 வணிகங்கள்ல நம்போட்டு வணிகம் தான் ஏ வணிகம். நம்போட்டு ஏ வணிகம் இருக்கிற டைம்ல நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி பெறுமதி சேர்த்து இருக்கோம். ஆனா இதே பெறுமதி சேர்த்தல ஏனே பி சி டி இ எஃப் ஜி இந்த 6 மீதி இருக்க 6 வணிகங்களும் அதே பெறுமதி செய்யற நேரம் மக்கள் இடையில இருப்பாங்க. மக்கள் இடையில இருக்கிற நேரம் நம்ம ஃபர்ஸ்ட் பெறுமதி சேர்த்தா நம்ம கிட்டத்தான் வருவாங்க. சரியா? நம்ம பெறுமதி சேர்த்தா நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் வருவாங்க. அப்ப அடுத்தவங்களும் பெறுமதி சேர்க்கப்படுங்கிற நேரம் சரியா ஆளாளுக்கு நம்ம கிட்ட வர்ற கஸ்டமர்ஸ் பாதி அவங்களுக்கு போவாங்க. பாதி நம்மளுக்கும் மற்றவங்களுக்கும் பாதியா போற நேரம் நிறைய போட்டித்தன்மை வரும். உன்னை விட நான் பெஸ்ட், என்னை விட நீ பெஸ்ட், ஒருத்தனுக்கு மேல ஒவ்வொருத்தர் பெஸ்டா இருப்பான். அதுதான் போட்டித்தன்மைகளுக்கு சந்தையில முகம் கொடுக்கறது இருக்கு. அடுத்துக்கு வாடிக்கையாளரை கவரும் தன்மை. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறோம்னு வச்சுங்க. இப்போ ஒரு சந்தைக்கு போற நேரம் ஒருத்தன் சொல்றான் மார்க்கர் இந்த மார்க்கர் 365 நாள் பாவிக்கலாம். அதாவது அது ஸ்பெஷாலிட்டிஸ் லைட்டிங் எல்லாம் பெறுமதி சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த வளங்களின் தன்மையில மார்க்கெட் செட் பண்ணிக்கலாம். குறைந்த அளவு எழுதுற தன்மையை கொண்டு இருக்கு. அதோட சேர்த்து ரீஃபில் பண்றதுக்கு அவங்க இங்கும் தாராங்க மிக குறைந்த விலையில அப்படின்னு சொல்லி மக்கள் ஆசையை தூண்டுற நேரம் மக்களுக்கு என்ன ஆர்வம் இருக்கும், மற்ற கடையில போயிட்டு வாங்குற நேரம் மக்கள் விலை கூடுதலாகவும் இருக்கும், அவங்க இங்கும் தர மாட்டாங்க. ஆனா இந்த கடையில என்ன ஒரு 20-30 ரூபா தானே கூட, ஆனா இங்கும் சேர்த்து தராங்க அப்படின்னு சொல்ற நேரம்
நம்மளுக்கு அந்த கடை மேல ஒரு கவர்ச்சி வரும். இங்கும் சேர்த்து தாராங்களே அப்படின்னு சொல்ற நேரம், அந்த கடை மேல கவர்ச்சி வர நேரம் தான் சொல்றோம் வாடிக்கையாளரை கவரும் தன்மையை கொண்டிருத்தல். சரியா? அடுத்து வந்து இந்த பொருளுக்கான வாடிக்கையாளரிடம் விசுவாசம் கிடைக்கும். இந்த பொருள் மீது இந்த இது மேல ஒரு ஒயிட் போர்ட் மார்க்கர் மேல பொருள் வாடிக்கையாளர் ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கு தானே, அந்த நம்பிக்கை வந்து அதிகரிமா காணப்படும். இங்கும் சேர்த்து தரோம், ஆனா வாடிக்கையாளர் பாவிக்கிறாங்க, அவங்க சொன்ன மாதிரியே இந்த பொருள் 365 நாள் இங்கு ஊத்தி பாவிக்க இருந்துச்சுன்னா வாடிக்கையாளருக்கு இந்த பொருள் மேல அதிக அளவு விசுவாசம் கிடைக்கும். அவங்களுக்கு எந்த ப்ராடக்ட் சந்தையில நிறைய ப்ராடக்ட் காணப்பட்டாலும் அவங்க இந்த ப்ராடக்டை தான் திருப்பி முடிஞ்சோன்னு திருப்பி வந்து வாங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த பொருள் மேல அதிக அளவு விசுவாசம் இருக்கு. அர்த்தம் சொல்றது ஒன்னாவது வந்து பெறுமதி அதிகரித்தல். அப்புறமேலு பொருளுக்கான உயர்ந்த விலையை நிர்ணயிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு உற்பத்திக்கான பெறுமதி அதிகரிக்கும். ரெண்டாவது வந்து உச்ச விலையை நிர்ணயிக்கலாம். மூன்றாவது வந்து லாபம் அதிகமாக காணப்படும். அடுத்து வந்து சந்தையில் போட்டித்தன்மை காணப்படும். அதுக்கப்புறம் வாடிக்கையாளருக்கு கவரும் தன்மை காணப்படும். அடுத்து வந்து பொருளுக்கான வாடிக்கையாளரிலிருந்து விசுவாசம் கிடைக்கும். தான் பார்த்தோமே. ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிறது வந்து உற்பத்திக்கான பெறுமதியை அதிகரிக்கலாம். ரெண்டாவது வந்து அதிக உச்ச எல்லை, பொருளுக்கான உச்ச எல்லையை நிர்ணயிக்கலாம். மூணாவது வந்து லாபம் உழைக்கலாம். நாலாவது வந்து வாடிக்கையாளரிடம் விசுவாசம் கிடைக்கும். அடுத்து வந்து போட்டித்தன்மை அதிகமாக காணப்படும். அடுத்து வந்து வாடிக்கையாளரை கவரும் தன்மை கொண்டிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த மார்க்கரே மோடிஃபை பண்ணலாம். இந்த மார்க்கரை மோடிஃபை பண்ண என்னென்ன ஆகும், இந்த மார்க்கருக்கான உற்பத்தி அதிகரிக்கும். சரியா? பொருளுக்கான உற்பத்தி. இந்த மார்க்கருக்கு உயர்ந்த விலையை நிர்ணயிக்கலாம். மூணாவது வந்து இந்த மார்க்கர் நம்ம விற்கிறனால லாபத்தை உழைச்சு கொள்ளலாம். அடுத்து வந்து வாடிக்கையாளரிடம் விசுவாசம் கிடைக்கும். பொருளுக்கான கேள்வி அதிகரிக்கும். லாபம் வச்சு பிற நபர்கள இருந்து போட்டித்தன்மை அதிகரிக்கும். இப்ப நீங்க மார்க்கர் எப்படி கேட்டாங்கன்னா சேர்க்கப்பட்ட பெறுமதியினால் கிடைக்கப்பெறும் நன்மைகள்னு சொல்ற நேரம், இப்ப நீங்க உதாரணத்துக்கு நீங்க கையில ஒரு கொம்பாஸ் பெட்டி இல்லாட்டி பென்சிலா இருந்தாலும் கூட அது ஒரு ப்ரொடக்டா ஒரு உபகரணமா அதை வச்சுக்கிட்டா நம்மளுக்கு அது இனங்காணக்கூடியதாகவும் அது டக்குன்னு நம்மளுக்கு மைண்டுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். அது பெறுமதி அதிகரிக்கும். ரெண்டாவது வந்து லாபம் அதிகரிக்கும். வாடிக்கையாளரின் விசுவாசம் கிடைக்கும். உயர்ந்த லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம். இது போட்டியில் தன்மை அதிகரிக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கலாம். அடுத்துதான் நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து ஒரு பொதுவா ஒரு வணிகத்துல, இப்போ உதாரணமா ஒரு KFC நிறுவனத்தை எடுத்துங்க. KFC நிறுவனத்துல வந்து நோக்கமா என்ன இருக்கும்? வணிகத்தின் நோக்கம். வணிகத்தின் நோக்கம் என்ன இருக்கும்? உதாரணமா
கேஎஃப்சி நிறுவனமா எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் வந்து எல்லா நிறுவனத்தையும் பொதுவா எடுத்துக்கிட்டா அதோட முதல் நோக்கமா இருக்குது வந்து லாபத்தை உச்சப்படுத்து. நீங்க எந்த ஒரு வணிகத்தை எடுத்துக்கிட்டாலும் அதோட முதல் நோக்கமா இருக்குது லாபத்தை உச்சப்படுத்தல். ரெண்டாவது வந்து அந்த மார்க்கெட்ல ரொம்ப நாள் நிலைச்சு இருக்கணும். இப்ப கேஎஃப்சின்னு எடுத்துக்கிட்டாலும் கிட்டத்தட்ட 100-150 வருஷம் கிட்ட சந்தையில நிலைச்சு இருக்கு. அதான் சந்தையில தொடர்ந்தும் நிலைத்து இருக்கணும். ஒரு இன்னும் 50-60 வருஷம் தாண்டி போனாலும் இன்னும் சந்தையில நிலைச்சு இருக்கணும். அடுத்து வந்து சந்தை பங்கை அதிகரிக்க செய்தல். ரெண்டாவது வந்து சந்தை பங்கை அதிகரிக்க செய்தல்னா சந்தையில காணப்படுற ஒரு பங்கு. இப்போ உதாரணமா கேஎஃப்சி எடுத்துக்கிட்ட ஒரு இன்வெஸ்ட் பண்ற ஒரு கம்பெனி எடுத்துங்களேன், கூட்டணிக்கப்பட்ட கம்பெனி. அந்த கூட்டணிக்கப்பட்ட கம்பெனிகள் வந்து இல்லாட்டி ஒரு பொதுவா கம்பெனிகள் எடுத்தாலும் அது வந்து லாபத்தை எப்படி வணிகத்துக்கு மூலதனத்தை திருட்டுறாங்கன்னா தன்கிட்ட இருக்க பங்குகள், அதாவது ஷேர்ஸ் இருக்கு தானே, அந்த ஷேர்ஸ் எல்லாம் ஏனைய நபர்களுக்கு இல்லாட்டி ஏனைய கம்பெனிகளுக்கு இல்லாட்டி ஏனைய வருகின்றவர்களுக்கு முதலீடு செய்ய வருபவருக்கு அதை வந்து விற்கிறாங்க. அதை வந்து ஒவ்வொரு கம்பெனிகளுக்கு அதை விற்கிறாங்க. வித்துட்டு அது மூலமா லாபத்தை பெற்றுக்கொள்றாங்க. ஆனா ஒவ்வொரு அப்படின்னா நல்லாவே ஹைப்ல இருக்க ஒரு கம்பெனியா இருந்தா யோசிக்காம சந்தைப்பாங்க உயர்ந்த விலைக்கு விற்கலாம். ஆனா மிக குறைந்த அளவு வணிகமா இருந்தா, குறைந்த அளவு லாபத்தை ஒழிக்கிற சின்ன வணிகமா இருந்தா அதுக்கு வந்து சந்தைப்பங்கு வந்து குறைந்த அளவுல தான் காணப்படும். இப்ப அவங்களுக்கு அதிக அளவு மூலதனத்தை திரட்ட அவசியம் ஏற்பட்டா அதுக்காக நம்ம செய்யறது தான் அதிக அளவு மூலதனத்தை திரட்டணும்னா அதிக அளவு பங்குகளை கூடிய விலைக்கு விற்கணும். அந்த கூடிய விலைக்கு விற்கிறதும் வணிகத்துக்கு ஒரு நோக்கம். ஏன்னா மூலதனத்தை திரட்டுறதுக்கு, மூலதனத்தை திரட்டினா தான் அதிக அளவு லாபத்தை உழைக்கலாம். இப்ப லாபத்தை உழைக்கணும்னா அதிக அளவு மூலதனத்தை திரட்டணும். அதிக அளவு மூலதனத்தை திரட்டணும்னா பங்குகளை அதிக அளவு விலைக்கு விற்பனை செய்யணும். அதுதான் பங்குகளை சந்தை பங்கை அதிகரிக்க செய்தது. அடுத்துதான் இருக்கு விற்பனையை அதிகரிக்க செய்தது. விற்பனையை அதிகரித்தல். அடுத்து வந்து சரி, இப்போ கேஎஃப்சி வணிகமா எடுத்தாலும் சரி இல்லாட்டி ஷேர்ஸ் பண்ற வணிகமா இருந்தாலும் சரி, இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு எடுப்போம். ஒன்று கேஎஃப்சி, ஒன்று ஷேர்ஸ் பிஸ்னஸ் கம்பெனி. சரியா? இப்போ கேஎஃப்சி எடுத்தாலும் கேஎஃப்சியில தனக்கு வச்சிருக்க அந்த ஒரு நாள் வியாபாரத்துக்கு வச்சிருக்க அந்த சிக்கனை வித்தாதான் அவனுக்கான விற்பனையை அதிகரிக்க முடியும். அதே மாதிரி ஷேர்ஸ் பிஸ்னஸ் கம்பெனியில வந்து தனக்கு காணப்படுகிற சந்தை பங்கு சரியா அதிக அளவு விற்பனை செஞ்சாதான் அதிக அளவு மூலதனத்தை திரட்டி கொள்ள முடியும். அந்த மூலதனத்தை திரட்டி கொள்ளத்தான் நம்ம வேறு வணிகங்கள் மீது இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லாட்டி அரசாங்கத்துக்கு மேல ஒரு இல்லாட்டி வெளிநாட்டு கம்பெனிகள் மீது இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த இன்வெஸ்ட் பண்றதுக்கு தான் நம்மளுக்கு விற்பனையை அதிகரிக்க நம்மளுக்கு தோணுது. விற்பனையை அதிகரிச்சாதான் அதிக அளவு மூலதனத்தை திரட்டி கொள்ளலாம். மூலதனத்தை திரட்டி கொண்டாதான் ஏனைய கம்பெனிகளுக்கு அதை இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏனைய கம்பெனிகளுக்கு இன்வெஸ்ட் பண்ண மூலமா தான் அதிக அளவு லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம். புரிஞ்சா?
அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து ஒரு பொருளாதார செயற்பாட்டுல நாட்டினுடைய ஒரு பொருளாதாரத்தை அதிகரிப்பதற்காக இல்லாட்டி வணிகத்துல காணப்படுகின்ற பொருளாதாரத்தை அதிகரிப்பதற்காக வணிகங்கள் எப்படியெல்லாம் பங்களிப்பு செய்கிறத பார்ப்போம். பொருளாதார முறைக்கு வணிகங்கள் பங்களிப்பு செய்யும் முறை. வந்து சிக்கலான தேவைகளை நிறைவு செய்து. வந்து சிக்கலான தேவைகளை நிறைவு செய்தது. சிக்கலான தேவைகள்னா இப்ப பொருளாதாரம்னு எடுத்துக்கிட்டா ஏகப்பட்ட சிக்கல் இருக்கும். வரவு செலவு விடுபடல்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகள் வரும். ஒருவேளை பணியாளர்களை வச்சிருக்கனால அவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஒரு சிக்கல்கள் வரலாம். ஒரு பாரியல் ஒரு இல்லாட்டி எரர் இல்லாட்டி கவரேஜ் இஷ்யூஸ் இல்லாட்டி ஒரு நெட்வொர்க்னால ஏகப்பட்ட லோஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதெல்லாம் பொருளாதாரத்துல பங்களிப்பு செய்யணும்னா பொருளாதாரத்துல லாபத்தை உழைச்சி கொள்ளணும்னா வணிகங்கள் பெஸ்டா செய்ய வேண்டியது அந்த கண்டுபிடிக்கிற அந்த குழப்பம் மிக்க அந்த ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கு தானே. வணிகத்துளுக்கு பொருளாதாரத்துல குழப்பமிக்க பிரச்சனைகள் இருக்கு. அந்த குழப்பமிக்க பிரச்சனைகளை வந்து இல்லாமக்கணும். அந்த இல்லாமக்குனா பொருளாதாரத்துல ஸ்ட்ரைட்டா போகலாம். ஸ்ட்ரைட்டா போயிட்டு லாபத்தை உச்சப்படுத்துறதுக்கு பொருளாதாரத்துல அதிக அளவு ஒரு நன்மை ஒரு பொருளாதாரத்துல நல்ல பொசிஷனை உருவாக்குறதுக்கு வணிகங்கள் நல்ல பங்களிப்பு செய்து சிக்கலான தேவைகளை நிறைவு செய்வதன் மூலம். அடுத்து வந்து புத்துருவாக்க நடவடிக்கையில் ஈடுபடும். அடுத்து புத்துருவாக்க நடவடிக்கையில் ஈடுபடுதுன்னா புதிய புதிய பொருளாதாரத்துல மாற்றங்களை கொண்டு வர்றது. ஒவ்வொரு பிளான்ஸ், அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஏதாச்சும் ஒரு படத்துல ஒரு ஹீரோ என்ன செய்வாரு, ஹீரோ வந்து ஒரு கம்பெனிக்கு ஜாயிண்ட் ஆகுவாரு. ஜாயிண்ட் ஆகுனதுக்கு அப்புறமேலு அவர்கிட்ட ஸ்கில்ஸ் இருக்கு தானே. ஒவ்வொரு திறமையான ஊழியர்கள் வந்து ஒரு வணிகத்துக்கு பங்களிப்பு செய்யறதுனால எல்லாத்தோட ஐடியாவும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லாரும் தனித்தனி ஸ்கில்ஸை கொண்டு இருப்பாங்க. தனித்தனி ஸ்கில்ஸை கொண்டு தனக்கு கொடுத்த வேலையை எப்படி ஷார்ட்டாகவும் ஸ்வீட்டாகவும் எந்த பிரச்சனையும் இல்லாம முடிக்கிறாங்களோ அவங்க தான் பெரிய பொசிஷன்ல இருப்பாங்க. மேனேஜரா இருந்த மேனேஜர், பேங்க் எடுத்தா பேங்க். இப்ப பேங்க் எடுத்துக்கிட்டா பேங்க்ல யாரு குறைந்த நேரத்துல குழப்பம் இல்லாம ப்ரோக்ராமிங் ஜாவா எல்லா ப்ரோக்ராமிங் ஜாவா HTML எல்லாம் கோடையும் டக்குன்னு போட்டு தனது வேலை கொடுத்த வேலையை டக்குனாகவும் அப்டேட் உடனும் ஃபாஸ்டா குக்கா செய்யறது தான் புத்துருவாக்க நடவடிக்கையில் ஈடுபடும். அடுத்து வந்து வேலை வாய்ப்புக்கு பங்களிப்பு செய்தல். வேலை வாய்ப்புக்கு பங்களிப்பு செய்தல்னா இந்த நாட்டுல வந்து அதிகமான ஊழியர்கள் பணிபுரிகிறார்கள். ஒவ்வொரு மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள். அவங்களுக்கு தேவையான தொழிலை அவங்க செய்யற நேரம் இப்ப வணிகத்தால இருந்தாலும் வணிகத்துல நிறைய பேர் திறமையான ஊழியர்கள் பங்களிப்பு செய்யற நேரம் வணிகம் வந்து அதிகளவு லாபத்தை உழைத்து கொள்ளக்கூடியதாக கிடைக்கும். அந்த அதிகளவு லாபத்தை உழைக்கிறதுனால வணிகத்துல வந்து புதிய புதிய நபர்களும் ஜாயிண்ட் ஆகுவாங்க. தனித்தனி அவர்களோட ஸ்கில்ஸை வச்சுக்கிட்டு
வேலை வாய்ப்புக்கு பங்களிப்பு செய்தல்னா வணிகத்துல ஒவ்வொரு ஊழியர்களும் தனித்தனி திறமையுடன் ஜாயின் பண்றனால அது வணிகம் முன்னேற்றகரமான வணிகமாக தொழிற்படும். அதனால வணிகம் அதிக அளவு லாபத்தை உழைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதன் மூலமா வணிகமானது பொருளாதார விருத்திக்கு பெரிதும் துணை புரிகின்றதாக காணப்படுகிறது. அடுத்து காணப்படுவது தேசிய பொருளாதார விருத்திக்கு பங்களிப்பு செய்து. தேசிய பொருளாதார விருத்திக்கு பங்களிப்பு செய்தல். தேசிய பொருளாதார விருத்திக்குனா நாட்டின்ல காணப்படுகின்ற வளங்களை பயன்படுத்தல், இல்லாட்டி அதிக அளவு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தல், இல்லாட்டி நாட்டிற்கு அதிக அளவான லாபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக வேலைகளை செய்யுதல். இந்த மாதிரி செய்யறனால நம்ம நாட்டுல காணப்படுகின்ற தேசிய பொருளாதார விருத்தியில அதிக அளவு உயர்ந்த மட்டத்தை அடைந்து கொள்ளலாம். தேசிய பொருளாதார விருத்திக்கு பங்களிப்பு செய்யக்கூடியதாக இருக்கு. அப்படின்னா பொருளாதார விருத்திக்கு வணிகங்கள் பங்களிப்பு செய்யும் முறைகள் என்னென்ன பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் சிக்கலான தேவைகளை பூர்த்தி செய்தல், ரெண்டாவது புத்துருவாக்க நடவடிக்கையில் ஈடுபடல், மூணாவது வேலை வாய்ப்புக்கு பங்களிப்பு செய்தல், நாலாவது தேசிய பொருளாதார விருத்திக்கு பங்களிப்பு செய்தல். இப்ப நாங்க படிக்க போறது நேர் உற்பத்தி. நம்ம படிக்க போறது நேர் உற்பத்தி. நேர் உற்பத்தி என்ன? நேர் உற்பத்தின்னு சொல்றது ரொம்ப குழப்பிக்க தேவையில்லை. நேர் உற்பத்தின்னு சொல்றது தனக்கு தேவையானது. அப்படின்னா தனக்கு தனக்கு தேவையானதை தானே உற்பத்தி செய்து கொள்வதே நேர் உற்பத்தின்னு சொல்றாங்க. நேர் உற்பத்தினா இப்ப எனக்கு அரிசி வேணும்னா நானே விவசாய நிலத்துல இருந்து நானே வயல் மாடுகளை போட்டு வயல் உழுது எனக்கு தேவையான அரிசியை நானே பயிர நெல்லை விதைச்சு நானே அதை அரிசியாக பெற்று கொள்வதே நேர் உற்பத்தின்னு சொல்றாங்க. இந்த நேர் இப்ப அரிசி உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா, அப்பனா அரிசியை நான் உழுது பழகிட்டேன். இப்ப எனக்கு இப்பதான் இதுதான் எனக்கு ப்ரோசஸ்ன்னு தெரியும். இப்படித்தான் அரிசியை உற்பத்தி செய்யறது. வயலை போட்டு இந்த காலகட்டத்துல வர நேரம் கணக்கா அறுவடை செஞ்சு திருப்பி தண்ணியை கணக்கா தெளிச்சு தண்ணியை ஃபுல்லா நினைக்கிறது, அந்த மாதிரி தான் ஒரு ப்ராசஸ்ன்னு எனக்கு தெரியும். இது மூலமா நம்மளுக்கு ரெண்டாவது கட்டமா சிறப்பு தேர்ச்சி. இப்ப அதை பத்தி நம்மளுக்கு நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், சிறப்பு தேர்ச்சி உருவாகும். இதுதான் செய்ய போறோம் அப்படின்னு அடுத்த முறை இதே மாதிரி செஞ்சுக்கலாம். இதே மாதிரி திருப்பி 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 செய்ய, இப்ப எனக்கு தேவையானது இப்ப எனக்கு ஒரு 5 கிலோ அரிசி தேவைன்னா ஒரு இல்ல எனக்கு ஒரு 30
மூட்டை அரிசி எனக்கு வேணும். எனக்கு 30 மூட்டை அரிசிக்காகத்தான் நான் விவசாயம் செஞ்சு 30 மூட்டை அரிசிக்காக நெல்லை விதைச்சி நெல்லை வந்து அறுவடையாக பெற்றுக்கொண்டு திருப்பி அதை எண்ணி பார்த்தா 50 மூட்டை வருது. அந்த 50 மூட்டை வர்றது தானே, இந்த 50 மூட்டை வர்றது தான் சொல்லுவாங்க மிகை உற்பத்தின்னு. சிறப்பு தேர்ச்சியின் விளைவாகத்தான் மிகை உற்பத்தி. நான் கேட்டது உதாரணத்துக்கு 50 கிலோ நான் கேட்டேன் 30 கிலோ. ஆனா எனக்கு கிடைச்சது 50 கிலோ. அப்ப மிச்சம் இருக்க 20 கிலோகிராம் தான் மிகை உற்பத்தி. இதுதான் நேர் உற்பத்தின்னு சொல்றாங்க. நேர் உற்பத்தினா தனக்கு தேவையானது தானே உற்பத்தி செய்து கொள்வது நேர் உற்பத்தி. நேர் உற்பத்தினால தான் வருது சிறப்பு தேர்ச்சி. சிறப்பு தேர்ச்சி உருவானால தான் வருது மிகை உற்பத்தி. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து சிறப்பு தேர்ச்சி. சிறப்பு தேர்ச்சின்னு சொல்றது வந்து நம்ம முதல்ல சொன்ன வகையில தான் ஒரு தொழிலை தொடர்ச்சியாக செய்யும் போது, இல்லாட்டி இப்போ நான் உதாரணத்துக்கு நான் வந்து லேப்டாப்ல பேட்டரி அப்செட் வருது. சரியா, பேட்டரி அப்செட் வர நேரம் நான் என்ன செய்யறேன், ஒரு தடவை யூடியூப்ல பார்த்து கற்றுக்கொண்டதுக்கு அப்புறமேலு திருப்பி என் லேப்ல அதே பேட்டரி இஷ்யூ வருது. திருப்பி நானும் கற்றுக்கொண்டது ஞாபகப்படுத்தி திருப்பி செய்கிறேன். திருப்பி ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்ததுக்கு அப்புறமேல அவன் சொல்கிறான்கிட்ட மச்சான் அப்படித்தான் லேப்டாப்பில் என்ன பேட்டரி அப்செட் ஆயிடுச்சு, அதை ஒன்று செஞ்சுத்தான்னு சொல்கிறோம். திருப்பி நானும் அவன்கிட்ட செய்கிறேன். அதே மாதிரி தொடர்ந்து எனக்கு 10-15 லேப்டாப்ஸில் இதே இஷ்யூ வந்து செஞ்சுத்தாங்கன்னு சொல்கிறோம். நானும் அதை தொடர்ச்சியாக திருப்பி செய்கிற நேரம் எனக்கு ஒரு கட்டத்தில் வந்து அது ஃபஸ்ட் தடவை செய்கிற நேரம் யூடியூப்பில் பார்த்து செஞ்சேன். ஆனால் கடைசி தடவை செய்கிற நேரம் எனக்கு அந்த ஒர்க் வந்து யூடியூப்லாம் தேவையில்லை, அப்படியே அச்சாசராக தெரிஞ்சு. ஆனால் அந்த வேலையை நான் தொடர்ந்து செய்கிற நேரம் எனக்கு அதிலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவம் தான் அதுக்கான ஒரு காரணம். அதுதான் சிறப்பு தேர்ச்சின்னு சொல்கிறாங்க. சிறப்பு தேர்ச்சினா தொழிலில் தொடர்ந்து ஈடுபடும் பொழுது பெற்றுக்கொள்ளும் தொழில் தொடர்ச்சியாக ஈடுபடும் பொழுது பெற்றுக்கொள்ளும் நிபுணத்துவம். தொழிலில் தொடர்ச்சியாக ஈடுபடும் பொழுது பெற்றுக்கொள்ளும் நிபுணத்துவம், அதுதான் சிறப்பு தேர்ச்சின்னு சொல்றாங்க. இப்போ உதாரணமா அதான் லேப்டாப்ல பேட்டரி எக்ஸ்சேஞ்ச் இல்லாட்டி பேட்டரி ரீப்ளேஸ் இல்லாட்டி பேட்டரி மெக்கானிக் பண்ற நேரம் எனக்கு ஃபர்ஸ்ட் தடவை பண்ற நேரம் யூடியூப் இல்லாட்டி ஜெமினியை வச்சு பார்த்து செஞ்சேன். ஆனால் செகண்ட் 3 தடவை செய்கிற நேரம் கொஞ்சம் தடுமாறுபட்டுச்சு. ஆனால் லாஸ்ட்ல 20வது லேப்டாப் செய்கிற நேரம் அது வந்து எனக்கு மனப்பாடமாக அனுபவமாக இருந்தனால அது செய்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. அதுதான் தொழில். இப்போ நான் தொழில்னா லேப்டாப்பில் அந்த பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு வைங்களேன்.
வெற்றி ரீப்ளேஸ் பண்றதுல தொடர்ந்து ஈடுபடும் பொழுது அதிலிருந்து பெற்றுக்கொள்ளும் நிபுணத்துவம், அதிலிருந்து பெற்றுக்கொள்ள ஒரு அனுபவம் தான் சிறப்பு தேர்ச்சின்னு சொல்றாங்க. அடுத்து நாம பார்க்க போறது தொழிற்பிரிப்பு. தொழிற்பிரிப்புன்னு சொல்றது நபருக்கு ஒரு தொழிலை வழங்குவது. ஒரு நபருக்கு ஒரு தொழிலை வழங்குவது. இப்ப உதாரணத்துக்கு சொன்னா இது ஒரு வேலை தான். வேலை சுத்தி ABCDEFGHI சொல்லி 1 2 3 4 5 6 7 8 9 நபர்கள் இருக்காங்க. இப்ப நம்ம கிட்ட ஒரு குவியலா ஒரு வேலை இருக்கு. அந்த குவியலா இருக்க வேலைய அப்படியே எல்லாத்துக்கும் பாதியா, அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஒரு வேலையை செஞ்சா அடுத்த நாளைக்கு இன்னொருத்தர் அந்த வேலையை செய்யாம சரியா முழுசா ஒரு குவியலா இருக்க அந்த வேலைய ஒவ்வொருத்தனுக்கும் சமமா பகிர்ந்தளிக்கிறது. ஒவ்வொரு வேலை. இப்ப இங்க 9 வேலை இருக்கு. 9 வேலை இருக்கு நேரம் சரியா 9 நபர்கள் இருக்காங்க. 9 நபர்கள் இருக்கிற நேரம் அப்படியே டீமுக்கு 9 வேலையை கொடுக்காம, இல்லாட்டி 2 நபர்களுக்கு பாதியா கொடுக்காம ஒரு ஆளுக்கு ஒரு வேலையை கொடுக்கறது தான் தொழிற்பிரிப்புன்னு சொல்றாங்க. ஒரு நபருக்கு ஒரு தொழிலை வழங்குவது, நபர் ஒருவருக்கு ஒரு தொழிலை வழங்குவது. உற்பத்தி நடவடிக்கையில் நபர் ஒருவருக்கு ஒரு தொழிலை வழங்குவது. ஒரு பொருளை உற்பத்தி செய்யற நேரம் அதுக்காக பல வேலைகள் இருக்கு. ஒரு பொருளை உற்பத்தி செய்யணும்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த மாக்கரை உற்பத்தி செய்யணும்னா ஃபர்ஸ்ட் இந்த மூடிய தயாரிக்கணும், அதுக்கப்புறமேல இதுக்கான இங்கை தயாரிக்கணும், அதுக்கப்புறமேல இந்த ஸ்டிக்கரை தயாரிக்கணும், அதுக்கப்புறம் உள்ள ஒரு ஸ்பஞ்ச் இருக்கும்.